உங்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களோ டெவலப்மெண்ட்ஸ் முன்னேற்றங்கள் இருக்கணும் அப்படின்னா எந்த கோயில்களுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதில் ஒரு 5 கோயில்கள் நம்ம பார்ப்போம். என்னென்னு பார்ப்போம். இந்த 5 கோயில்களுக்கு போனால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பமும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் இருக்கும். இதை நீங்கள் உணர்ந்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அந்த 5 கோயில் என்னென்னு பார்க்கலாம். முதலாவதாக பஞ்சபூத திருத்தலத்தில் ஒருவர் கண்டிப்பாக போக வேண்டிய கோயில்னால் அது திருவண்ணாமலை கோயில் தான். இந்த பஞ்சபூத திருத்தலத்தில் எல்லா திருத்தலத்தோட பலனையும் ஒரே இடத்துல பார்க்கணும்னா நம்ம திருவண்ணாமலை போகலாம். நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது அறுபடை வீடுகளில் ஒன்றான ரொம்ப சிறப்பு வாய்ந்த சுவாமி மலை. இங்கே தான் சுவாமி சிவகுருநாதனாக காட்சியளிக்கிறாரு. எல்லா அறுபடை வீடுகளோட பலனையும் ஒரே இடத்துல பார்க்கணுன்னா நம்ம இந்த சுவாமி மலைக்கு போகலாம். மூன்றாவதாக சக்தி பீடத்தை எடுத்துக்கிட்டோன்னா எல்லா சக்தி பீடத்தையும் ஒரே இடத்துல தரிசிக்கணும், அதோட பலன் கிடைக்கணும்னா நீங்கள் போக வேண்டிய இடம் சமயபுரம். சமயபுரம் மாரியம்மனை வழிபட்டாலே 108 சக்தி பீடத்தையும் வழிபட்ட பலனை நமக்கு கிடைக்கும். அடுத்து நாலாவதாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் தவிடுபடி ஆகணும் அப்படின்னா நம்ம போக வேண்டிய கோயில் பிள்ளையார்பட்டி. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை கும்பிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேண்டுனாலும் எல்லாமே அவர் அள்ளி கொடுத்துருவார். நம்ம தடைகள் எல்லாம் தவிடுபடியாயிரும். அடுத்து 5வது நம்ம போக வேண்டிய கோயில், வாழ்க்கையில் நம்மளோட பேச்சு எடுபடணும், புத்திசாலித்தனம் நமக்கு இருக்கணும், சமயோசித புத்தி இருக்கணும், நம்ம தொழிலில் சிறந்து விளங்கணும், வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னா நம்ம போக வேண்டிய கோயில்னால் கண்டிப்பாக போக வேண்டியது திருப்பதி தான். திருப்பதி போனால் கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் திருப்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 திருத்தலங்கள் ஒருத்தர் அடிக்கடி போயிருந்தாருன்னா அவர் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமையில தான் இருப்பார். இந்த மாதிரி நீங்கள் உணர்ந்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.